ஆனா மேசியா உனக்கு தெரியலனா, அப்ப நீ தேவனை தேவனா பார்க்கல, ஏதோ சும்மா நீ வாயளவு நீ ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிற. பரிசேயர்களால இயேசுதான் மேசியான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா? இல்ல. சதுசியர்களை இயேசுதான் இயேசுதான் மேசியான்கிறத கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அதுல இருக்கிற ஆயக்காரர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இயேசுவை பிலீவ் பண்ணல. ஆனா உங்களுக்கு பைபிள் தெரியுமா தெரியாதா? பைபிள்ல தெரிஞ்சிருக்கும். அதான் இயேசுவை சொல்றார், நீங்க படிக்கிற வார்த்தை தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஃபுல்லா ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும், நீங்க ஆதியாகத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் நான் பைபிளை படிச்சு முடிச்சிட்டேன். 7 முறை படிச்சிட்டேன், 10 முறை படிச்சிட்டேன், 20 முறை படிச்சிட்டேன், நான் அநேக முறை படிச்சு முடிச்சிட்டேன், அதனால நான் உயிரோட இருப்பேன், அதனால நித்திய ஜீவன் அடைவேன் நீங்க நினைச்சிருக்கிறீங்க. வேத வாக்கியங்கள், அந்த வார்த்தைகள் நீங்கள் படிக்கிறபடினால் அது உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று நீங்க புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அது இல்ல, அதுல இருந்து என்னை பத்தி பேசுது. என்ன நீங்க விசுவாசி இருக்கிறீங்களா? அதுல தேவனை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கு. அதுல தேவன் யார் என்கிறதான வெளிப்பாடு எழுதி இருக்கு. அதை புரிந்து கொண்டிருந்தீங்கன்னா தான், நீங்க என்ன பற்றி இந்த பைபிள்ல இருந்து புரிந்து கொண்டிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். ஏதோ சும்மா நான் 10 முறை 20 முறை படிச்சிட்டேன் அப்படின்றதுனால நான் தேவனுடைய பிள்ளையும் கிடையாது, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்றதும் கிடையவே கிடையாது. 10 முறை பைபிளை படிச்சிருந்தோம், இயேசு இன்னும் எனக்கு யாருன்னு தெரியலனா நான் படிச்சது எல்லாமே வேஸ்ட். நான் 10 பைபிள் காலேஜ் போய் நான் 10 சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் எனக்கு இன்னமும் இயேசு யாருன்னு தெரியல, இன்னமும் இயேசுடைய சுபாவம் எனக்குள்ள வரல, இன்னமும் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை எனக்குள்ள இல்ல. அப்ப நான் படிச்சதும் வேஸ்ட், இவ்வளவு நாள் நான் 10 முறை தியானிச்சதும் வேஸ்ட். அப்ப நான் என்ன, நான் சும்மா மேலோட்டமா டெக்ஸ்ட் புக் மாதிரி படிச்சிருக்கிறேன். புரிஞ்சுங்களா? அவர் தான் தெளிவா சொல்றார். நீங்க ஸ்கிரிப்சரை வேதத்தை நீங்க புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அதை நீ புரட்டி புரட்டி படிக்கிற, அவ்வளோ அதுல என்னை பத்தி எழுதி இருக்கு, இன்னுமா நான் யாருன்னு கண்டுபிடிக்கலன்னு சொல்ற. அவ்வளோ கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணாலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க உண்மையான தேவனை நேசிக்கல. பைபிள் தெரியும், பரிசேயர்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற யூதர்களுக்கு தெரியும். ஆனா அவர்கள் உண்மையாகவே வருகிற மேசியாவை அறிந்து கொள்ளத்தக்கதான அவர்கள் தேவனை நேசித்து வாசிக்கல. ஆனா இவங்களுக்கு சொல்றாரு, மாம்ச ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலப்பா, என் தேவனுடைய ஆவி உனக்கு வெளிப்படுத்திருக்கு, அந்த அளவுக்கு நீ வளர்ந்திருக்கிறன்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார்.